ஆடிப்பெருக்கையொட்டி மயிலாடுதுறையில் காவிரி துலா கட்டத்தில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். இதுகுறித்து செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை நகரில் புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்டமானது அமைந்துள்ளது. இந்த துலாக்கட்டமானது காசிக்கு இணையாக கருதக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் வருடந்தோறும் பாரம்பரிய ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் கொண்டாடுவது வழக்கமாகும். இந்த வருடமும் இன்று காலை முதலே பக்தர்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவேரி அன்னையை கன்னிப்பெண்ணாக பாவித்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவேரி கரையின் ஓரம் பச்சரிசி, காப்பரிசி, மஞ்சள் மற்றும் வளையல் உள்ளிட்டவற்றை வைத்து படைத்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் இந்த பகுதியில் காலை முதல் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி பக்தர்கள் பலர் இப்பகுதியில் குவிந்து காணப்படுகின்றனர். பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ள நிலையில் வருடந்தோறும் இந்த பகுதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த வருடம் காவேரி ஆற்றில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இன்னும் தண்ணீர் வந்து சேராத நிலையில் இந்த காவேரி துலாக்கட்ட பகுதிக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை. இதனால் பல பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் வழக்கத்தை விட இங்கு பக்தர்கள் கூட்டம் குறைந்தே காணப்படுகிறது என சொல்லலாம். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதியான திருவாலங்காடு பகுதிக்கு கூட இன்னும் காவிரி தண்ணீர் வராத நிலையில் மயிலாடுதுறை நகர பகுதியான, அதாவது தற்போது இருக்கக்கூடிய காவிரி துலாக்கட்ட பகுதிக்கு தண்ணீர் நாளை தான் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நகராட்சி சார்பில் காவிரி துலாக்கட்ட தொட்டியில் தற்காலிகமாக மோட்டார் மூலம் தண்ணீர் இறைத்து புனித நீர் ஆடுவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ள ஷவரிலும் பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடி வருகின்றனர். மேலும் காவேரி தண்ணீர் இன்னும் வந்து சேராத காரணத்தால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்து திரும்பி செல்கின்றனர். மேலும் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்படும் நிலையில் வருடந்தோறும் களை கட்டிய ஆடிப்பெருக்கு இந்த வருடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சற்று களை இழந்தே காணப்படுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக அருண் பிரசாத்.